இந்த பிதிர்சாபங்கள், பிதிர்தோஷங்கள், இந்த மாத்ருசாபம், மாத்ருதோஷங்கள்லாம் எதனால் ஏற்படுறதுன்னு நிறைய பேருக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை. நிறைய பேர் முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்தது. நம்ம முன்னோர்களுக்கு தவசங்கள், திதிகள்லாம் சரியாக கொடுக்கல, அதனால் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கோ, இது ஃபுல்லாக கவனமாக வாட்ச் பண்ணுங்கோ. அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் முறைப்படி திதிகளையோ தவசங்களோ மட்டுமல்லாமல் பிரேத சம்ஸ்காரம், அவர்கள் இறந்தவுடன் அந்த இறுதிச் சடங்கினை முறைப்படி சாஸ்திரோத்தமாக செய்யாவிட்டாலும், அந்த இறந்த 10ஆம் நாள் 16ஆம் நாள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை முறைப்படி செய்யாவிட்டாலும், அந்த சுபஸ்வீகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 13ஆம் நாள் செய்யக்கூடிய சுபகாரியத்தின் போது கொடுக்க வேண்டிய அந்த 16 விதமான தானங்களை கொடுக்காவிட்டாலும், அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அந்தந்த திதியிலே வரக்கூடிய ஒரு ஆண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த திதியிலே நாம் செய்யக்கூடிய பிண்ட பிரதானங்களை செய்யாவிட்டாலும், அந்த ஒரு வருடம் முடியும் போது செய்யக்கூடிய வருஷாப்திகம் என்று சொல்லக்கூடிய அந்த வருஷ திதியை முறைப்படி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு பிதிர்சாபங்கள் ஏற்படும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த நம்மளுடைய முன்னோர்கள் அகால மரணங்கள் அல்லது துர்மரணங்கள், அதாவது சிறு வயதிலே 60 வயதுக்கு முன்னால் இறந்து விட்டால் அதற்கு அகால மரணம் என்று பெயர். அதிலும் அவர்கள் சூசைட் பண்ணியோ, விஷம் குடித்தோ, அல்லது யாரால் கொலை செய்யப்பட்டாலோ, அல்லது தூக்கத்திலே உயிர் போனாலோ, அல்லது ஹார்ட் அட்டாக் அடைந்திருந்தாலோ, இதெல்லாம் துர்மரணங்கள். எனவே இந்த அகால மரணம், துர்மரணம் இந்த ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கு மறுபிறவியும் எடுக்காமல், மோட்சத்திற்கும் செல்லாமல், அந்த பிதிர்லோகம் செல்லாமல் இங்கேயே அலைந்து கொண்டிருக்கும். அந்த அமானுஷ சக்திகள் இங்கே அலைந்து கொண்டிருப்பதனால், அதற்கு அந்த ஆத்ம விமோச்சனம் இல்லாததனால், அது அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய உறவினர்களையும் மிக பெரிய பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக நேரிடும். எனவே இவற்றிலிருந்தெல்லாம் விடுவிடுவதற்காக செய்யப்படக்கூடியதுதான் திலஹோமம். அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடியது சர்பசாந்தி. ஏனால் ராகு என்றால் அப்பாவளி முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், கேது என்றால் அம்மாவளி ஆன்செஸ்டர்ஸ். எனவே இந்த ராகு கேதுகளை மையமாக வைத்து செய்யப்படக்கூடிய சர்பசாந்தி பூஜையும் அதனைத் தொடர்ந்து செய்யக்கூடிய திலஹோமமும், இவற்றை இரண்டையும் செய்தால் மட்டுமே, முறைப்படி செய்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த சாயுஜ்யம் என்றால் அந்த மோட்சம், அந்த வைகுந்த பதவி அல்லது கைலாய பதவி கிடைக்கும். எனவே இதனுடைய அடிப்படையிலே தான் திலஹோமங்கள் செய்யப்படுகிறது. எனவே இந்த திலஹோமத்தை எல்லோரும் அதிக பொருட்செலவு செய்ய முடியாதனால் நம்முடைய அருள்மிகு சமய அறக்கட்டளை சார்பாக இவ்வருட மகாலயபட்சத்திலே ராமேஸ்வரத்திலே நாம் இந்த முறை செப்டம்பர் 13, 14 அந்த மாலைபட்சத்தில் வரக்கூடிய சப்தமி, மத்தியாஷ்டமி தினத்திலே இந்த 2 நாட்கள் இந்த ஹோமத்தை செய்யவிருக்கிறோம்.